தமிழ் சகோதர சகோதரிகளை வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம். தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைய வேண்டும் என மக்கள் விரும்புவதாக மதுராந்தகத்தில் பிரச்சாரம். तमिलनाडु अब चेंज के लिए तैयार है. तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है. तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. திமுக ஆட்சியில் ஜனநாயகமும் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. திமுகவினர் அந்த கட்சியில் வளர வேண்டும் என்றால் ஆமாம் சாமி போட வேண்டும். ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஆட்சி நடைபெறுகிறது என்றும் பிரதமர் மோடி விமர்சனம். आज तमिलनाडु में एक ऐसी सरकार है जिसे डेमोक्रेसी यार अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है. डीएम की सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है. நம்பிக்கை துரோகம் இழைத்த மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட தமிழகம் துடிக்கிறது. திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்திருப்பதை குழந்தையும் அறியும் என்றும் மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் உரை. तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई किसकी जेब में जा रही है. தமிழகத்தில் சிஎம்சி எனப்படும் கரப்ஷன் மாஃபியா கிரைம் ஆட்சி நடைபெறுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். திமுகவின் முடிவுரைக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் சூளுரை. सीएमसी सरकार यानी करप्शन माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार. तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. முருகனுக்கு விளக்கு போடுவதை திமுக கூட்டணி விவாதப் பொருளாக மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்றும் விமர்சனம். जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा. कोर्ट को भी उन्होंने बदनाम किया. திமுகவுக்கு இதுவே இறுதி தேர்தல் என்றும் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 210 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றும் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பேச்சு. எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. வர முடியுமா? இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா? நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும். பெரும்பான்மையான அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசு கேட்ட நிதியை தந்தது.
மத்திய பாஜக அரசுடன் இணக்கமாக இருந்து திட்டங்களையும் நிதியையும் பெற்று தமிழகத்தை முன்னேற்றியதாக எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்றைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். அம்மாவின் பிள்ளைகள் பகையை மறந்து பங்காளி சண்டையை ஓரங்கட்டிவிட்டு இணைந்திருப்பதாக டிடிவி தினகரன் பேச்சு. 2021 சாதிக்க முடியாததை 2026 சாதிக்கப் போவதாக திட்டவட்டம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்து இருந்தோம் என்பது உண்மை. இன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும். எங்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும். 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ்ஐ வாஞ்சையோடு அண்ணன் என்றழைத்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இணைந்ததாக பேச்சு. தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். திமுக ஆட்சி எல்லா வகையிலும் பூஜ்ய ஆட்சி என அன்புமணி விமர்சனம். இதுவரை 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக பட்டியல். 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ? 0. இது ஒரு பூஜ்யம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள். அதிலும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கின்றார்கள். ஊழல். ஊழல் ஊழல் என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக. அடுக்கிக் கொண்டே போகலாம். உள்ள கீரனா போதும். 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டின் பக்கம் அடிக்கடி பிரதமர் மோடி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைதான் தரும் எனவும் பதிவு. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி, இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகை, தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என முதலமைச்சர் கேள்வி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் எனவும் பிரதமருக்கு வினா. ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் ராம்ஜி சட்டம் கைவிடப்படும் என்ற வாக்குறுதி எப்போது வரும்? எய்ம்ஸ் என்னும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் எனவும் முதலமைச்சர் கேள்வி. தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே மத்திய அரசு கொள்கையாக கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. நிதியை விடுவிப்பதில் தொடர்ந்து தாமதம் செய்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் பேரவையில் புகார். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம். எந்த ஒரு ஒன்றிய அரசின் திட்டமானாலும் பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப நிதி விடுவிப்பதை செய்யாமல் உடனடியாக நிதி விடுவிப்பதை வேண்டுமென்றே தவிர்த்து காலதாமதத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது.
கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அடியோடு வேரறுக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் கண்டனம். ராம்ஜி திட்டத்தை கைவிட்டுவிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலையை உறுதி செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம். இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005 விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் மேற்படி தீர்மானத்தை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களையும் தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ராஸ் பூங்கா திறப்பு. பூப்பந்து, பிக்கில் பந்து விளையாட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வை. நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தருவோம் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என அண்ணாமலை கேள்வி. மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று கூறிய நீங்கள் செங்கலாவது வைத்தீர்களா எனவும் வினா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறினீர்களே, பிறந்ததா என செய்தியாளர்கள் கேள்வி. தை முடிவதற்குள் நல்லது நடக்கும் என OPS நம்பிக்கையுடன் பதில். தையில ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருக்கு. ஐயா சொன்னீங்க தை மாசம் பிறந்தா வழி பிறக்கும். தை முடிவதற்குள் உரிய பதில் அளிக்கப்படும். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமமுக துணை பொதுச் செயலாளரும் டிடிவி தினகரனுடன் நீண்ட காலமாக பயணித்தவருமான கடம்பூர் மாணிக்கராஜா திமுகவில் இணைந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆதரவாளர்களுடன் சென்று ஐக்கியம். எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு 8 ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பலமுறை நாங்கள் எடுத்துச் சொல்லியும் நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டருடைய விருப்பப்படி, எங்களுடைய மாவட்ட சார்பு விருப்பப்படி நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். அமமுக துணை பொதுச் செயலாளர் கடம்பூர் மாணிக்கராஜாவை கட்சியிலிருந்து நீக்கினார் டிடிவி தினகரன். கட்சி கட்டுப்பாட்டை மீறும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி நடவடிக்கை. சிவகாசி ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் பயிலும் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் மாணவர்கள் போராட்டம். மாணவியின் காதல் விவகாரத்தை கல்லூரி முதல்வர் கண்டித்ததுடன் பெற்றோரையும் அழைத்து எச்சரித்ததால் மன உளைச்சலில் விபரீதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை ஆற்று திருவிழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்வு. சம்பவ நாளில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலூன் கடை உரிமையாளர் ஏழுமலை என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் ஆண்டு காங்கிரஸ் இருவருக்கும் கொடி மட்டும்தான் வேறு, கொள்ளையடிப்பதுதான் கொள்கை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இதுவரை பார்த்து வந்த 2 கரைப்படிந்த பக்கங்களுக்கு மாற்றாக வளர்ச்சி என்ற பாஜகவின் 3வது பக்கத்தை வரும் தேர்தலில் பார்ப்பீர்கள் என்றும் பேச்சு. டெல்லியில் கொட்டும் மழையில் ராணுவ வீரர்கள், கலைஞர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. குடியரசு நாள் நெருங்குவதால் முழு சீருடை அணிந்து பயிற்சி. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம்.